ஆன்மீக நாட்டம் உங்கள் மத்தியில் வருவதற்கான காரணம் என்ன? அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஆன்மீகத்திலே ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஆன்மீகம் இல்லாதால இன்றைக்கு தற்கொலைகள் அதிகரித்து போயிருக்கிறது. நான் உடனே அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நான் நடுவராக இருந்து கொண்டு என்னுடைய அணியாக்களை பேச பண்ணி அந்த பட்டிமன்றத்தை செய்துதான் போனோம். ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளவில்லை. நான் 15 மேலே ப்ரூவ் பார்த்து இயன்றளவும் எழுத்துப்பிழை வராமத்தான் நான் பதிப்பு பணியை செய்வேன். எனக்கு இந்த பிள்ளைகளை கற்பிக்க மாற்ற வேண்டும் என்ற ஆசை. அவர்களை தூண்டிவிட்டு எக்ஸ்டர்னல் டிகிரி செய்ய பண்ணி வரலாற்று ஒரு பாடமாக எடுக்க பண்ணி நேயர்களுக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றொரு துரைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. துரைக்கப்பால் நிகழ்ச்சி தொடர்பாக பார்க்கின்ற போது பல்துறை சார்ந்து தங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நபர்களை அழைத்து அவர்களை அடையாளப்படுத்துவதும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்ததொரு சிறியதொரு நேர்காணல் பகுதியுமாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகிறது. அதுபோல இன்றைய நாளிலும் பல துறைகளில் தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற திரு கார்த்திகேசன் கமல்நாதன் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் பங்கேற்க காத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவர் சிரேஷ்ட விரிவுரையாளராக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே தன்னுடைய விரிவுரை பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அவரை இன்றைய நாளிலும் நாங்கள் நேர்காணல் காண்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிட்டுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அம்மா. இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் விரிவுரையாளராக பல இடங்களில் இன்றைய நாட்களில் விரிவுரையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த துறை தொடர்பான அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? வணக்கம் எல்லோருக்கும். என்னுடைய சொந்த ஊர் வரணியூர் சைவப்புலவர் சீகா கமலநாதன் என்றுதான் என்னுடைய பெயரை நான் பயன்படுத்துவேன். ஏனென்றால் ஊரினுடைய பெயரை முன்னிலைப்படுத்தி என்னை அடையாளப்படுத்துவதிலே எனக்கு மிக்க மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ ஊரினுடைய வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வயதிலிருந்தே அவா. என்னுடைய ஆரம்ப கல்வி வரணி வடக்கு சைவப்பிரகாச வித்தியாசாலையிலே தொடர்ந்தது. 6ஆம் ஆண்டுக்கு பிறகு யா வரணி மகா வித்தியாலயம், தற்போது அது யா வரணி மத்திய கல்லூரி என்ற பெயரோடு இருக்கிறது. 6 தொடக்கம் 7 வரை அங்கே படித்து கலைப்பிரிவிலே உயர் செய்திகளை பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்திலே ஃபர்ஸ்ட் இயரிலே 1ஆம் வருடத்திலே எந்த பாடத்தை சிறப்பு கலையாக தெரிவு செய்வதென்று முடிவெடுத்திருந்தேன். பொருளியலா அல்லது தமிழின் நாட்டம் இருந்தது, பொருளியலின் நாட்டம் இருந்தது, அரசியலின் நாட்டம் இருந்தது. ஆனாலும் ராஜரத்ன மெமோரியல் ப்ரைஸ் என்று இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ஹிஸ்ட்ரியில் 3-4 பேருக்கு ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் அதில் டாப் மார்க்ஸ் என்னுடையதாக இருந்ததால் எனக்கு அந்த ப்ரைஸ் கிடைத்தது. அப்போது எனக்கு ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஆர்வம் வந்தது. நான் ஒரு சமயத்துறையிலே மிக விருப்பமாக இருந்த போதும் எனக்கு அந்த சமயத்துறையை நிலைநிறுத்துவதற்கு வரலாறு அவசியம் என்பது என்னுடைய உணர்வாக இருந்தது. அப்போ எங்களுடைய சமுதாயத்திலே சமயத்தை நிலைப்படுத்த வேண்டுமென்றால் வரலாறு அவசியம் என்பதால் நான் வரலாறை சிறப்பு கலையாக தேர்ந்தெடுத்து அதை கற்று வரலாறிலே சிறப்பு கலை மாணி சித்தி அடைந்தேன். செகண்ட் அப்பரிலே உயர் சித்தியை பெற்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே 1 வருஷம் உதவி விரிவுரையாளராக நான் கடமையாற்றி கொண்டிருந்தேன். அப்போதே என்னுடைய விரிவுரை பணி ஆரம்பித்து விட்டது. இப்போ என்னோடு சக விரிவுரையாளர் இருக்கிற சில பிள்ளைகள் கூட என்னிடம் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அந்த வசியராக இருக்கிறவர்களுக்கும் மற்றது இணையவர்களுக்கும் இந்திய வரலாறு, இலங்கை வரலாறு, ஐரோப்பிய வரலாறுகளை நான் விரிவுரையாற்றி இருக்கிறேன். மாணவர்கள் விரும்பக்கூடிய வகையில் அந்த விரிவுரை செய்தேன். ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து அங்கே விரிவுரையாளராக கடமையாற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அறிந்ததால் நான் வெளியிலே அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தேன். அப்போது எனக்கு முதலாவதாக எனக்கு நல்ல ஞாபகம் நூலகர், பாடசாலை நூலகர் என்ற நியமனம் தான் கிடைத்திருந்தது. வடமராட்சியிலே ஆலியவட சீச்சித்தாக்கா பாடசாலை, அங்கிருந்து பின்பு மணக்காடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கு மாற்றலாகி அங்கு 1 வருஷம் கடமையாற்றினேன். அங்கே ஒரு நூலகத்தை முதல் உருவாக்கினேன். அந்த நூலகமே கிடையாது, நூலகத்தை உருவாக்கி பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினேன். பின்பு வடமராட்சியிலே புற்றலை மகா வித்தியாலயத்துக்கு சென்று அங்கு குறிப்பிட்ட காலம் கடமையாற்றி அங்கேயும் நூலகத்தை உருவாக்கி நல்ல பணி செய்தேன். பின்பு எங்களுடைய டிசிக்னேஷன் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் என்று மாறிய பின்பு நான் தென்மராட்சிக்கு மாற்றலாகி தென்மராட்சி வலய கல்வி பணிமனையிலே திட்டமிடல் பிரிவுக்கு நான் பொறுப்பாக குறிப்பிட்ட காலம் இருந்து ஒரு 77 ஸ்கூலினுடைய ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணி
நல்ல ஒரு பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு அதிலே தொடர்ந்து நாட்டம் இல்லாததால் நான் ஆசிரியராக மாறணும் என்று கருதி அப்போது எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் செல்வராஜா சார் இருந்தவர், அவரை நீ விட்டுட்டு போகக்கூடாதுன்னு மறைத்தார். ஆனால் எனக்கு ஆசிரியர் கற்பிக்க வேண்டும் என்ற ஆசை. இதனால் அதற்கு விண்ணப்பித்து 2002 தேசிய பாடசாலை சாபுச்சேரி இந்து கல்லூரியிலே ஆசிரியர் கடமையாற்றி அங்கு 8 வரையும் கடமையாற்றி நிறைய ரெக்கார்ட்ஸ் வைத்திருந்தேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 100% ரிசல்ட்டு. பல பிள்ளைகள் நல்ல பெறுபேறு எடுத்தார்கள். அதன் பின்பு கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் 2 வரையும் கடமையாற்றினேன். அந்த காலத்திலே பல மாணவர்களை உருவாக்கினேன். அவர்கள் இப்போ விரிவுரையாளர் கூட இருக்கிறார்கள். உருவாக்கி அங்கிருந்து விண்ணப்பித்த போது ஸ்ரீபாத தேசிய கல்விய கல்லூரிக்கு விரிவுரையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2015 5ஆம் மாதம் 11ஆம் தேதி. அதில் அங்கே சென்று விரிவுரையாற்றுகின்றேன். என்னுடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்து வரலாறுக்கே விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டிருந்தேன். மலையக பிள்ளைகள் மட்டுமல்ல, 11 மாவட்டத்துக்கு மேலே அங்கே பிள்ளைகள் வருவார்கள். அங்கே ரொம்ப சந்தோஷமாக கற்பித்தோம். நல்ல பிள்ளைகள், நல்ல பண்பு, விருப்பத்தோடு படிப்பார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பிள்ளைகளை விட திறமைசாலிகளை அங்கே கண்டுகொண்டேன். இப்போதும் அவர்கள் நல்ல தொடர்போடு இருக்கிறார்கள். நிறைய பேரை உருவாக்கினேன். அப்போது மலையகத்திலே வரலாற்று பாடம் ஏழிலே பாடசாலைகளில் இல்லை பெரிதாக. எனக்கு இந்த பிள்ளைகளை கற்பிக்க மாற்ற வேண்டும் என்ற ஆசை. அவர்களை தூண்டிவிட்டு எக்ஸ்டர்னல் டிகிரி செய்ய பண்ணி வரலாற்று ஒரு பாடமாக எடுக்க பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு செமினாரில் கொழும்பிலே சந்தோஷப்பட்டேன். ஏறக்குறைய பல ஸ்கூல்களில் ஒரு 15 ஸ்கூல்களுக்கு மேலே என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள். இப்போது ஏழுக்கு வரலாறு கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமாக இருந்தது. அப்படி அங்கே அந்த விரிவுரை ஆற்றுகிற போது மிக மிக சந்தோஷமான அனுபவம். அப்போ இந்த என்னுடைய சேவையை நான் செய்திருக்கிறேன். சில வேளைகளிலே நான் இரவு 7 மணி கூட வரையும் விரிவுரை ஆற்றுவோம். சந்தோஷத்தோடு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு படிப்பார்கள். ஒப்படைகள் கொடுக்குற போது தரமாக செய்வார்கள். ஆய்வு ரீதியான சிந்தனைகளை வரலாற்றை அவர்களிடம் தூண்டி விடுவோம். நிறைய மாணவர்களை உருவாக்கிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி என்னுடைய விரிவுரை பணி தொடர்ந்து பின்பு 10 வருஷம் 2 மாதம் அங்கே கடமையாற்றி கோப்பை ஆசிரியர் கலாசாலைக்கு வருகை தந்து இப்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறாக அமைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல மாணவர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை கேட்கின்ற போதே மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. என்று சொன்னால் எங்களுடைய இளையோரை வந்து நாங்கள் ஒரு கல்வி புலத்தில் அவர்களை வளர்க்கின்ற போது நாங்கள் எதிர்கால சந்ததியினரை மிகவும் ஒரு ஆளுமை மிக்க சந்ததியினராக நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையிலுமே நீங்கள் வரலாற்று துறையில் இவ்வளவு தூரம் உங்களுடைய பயணம் இருந்திருக்கின்றது. இருப்பினும் வந்து ஆன்மீகத்திலும் உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே ஆன்மீக நாட்டம் உங்கள் மத்தியில் வருவதற்கான காரணம் என்ன? நல்ல ஒரு கேள்வி அம்மா. நான் முன்பு சொன்னது போல என்னுடைய சமயத்தை பாதுகாப்பதற்கு வரலாறு அவசியம் என்று உணர்ந்து நான் வரலாற்றை தேர்ந்தெடுத்தேன். அதனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்தினாரியம் இந்து சமயத்தில் விருப்பம். நான் பாடசாலையிலே வரலாறு படிப்பிக்கிற காலத்திலே வெளியிலே இந்தினாரியம் இந்து சமயம்தான் நான் பிரைவேட்டாக படிப்பித்து கொண்டிருந்தேன். அப்போ வெளியிலே என்னை பல பேருக்கும் இந்தினாரியம் இந்து சமயத்திலே கற்பிக்கிற எக்ஸ்பர்ட்டான ஆசிரியர் என்று தான் தெரியும். இப்போவும் அப்படி சொல்லுவார்கள் பல பேருக்கு வரலாறு என்று தெரியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு செய்தேன். அப்போ என்னுடைய ஒரு நோக்கம் இருந்தது, பாடசாலையிலே நான் படிப்பிக்கிற பாடம் வெளியிலே டியூஷன் கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் நான் பாடசாலையிலே ஏதோ தவறு விடுகிறேன் அந்த என்ற அர்த்தம். அதனாலே என்னுடைய மாணவர்களை டியூஷன்களில் கற்பிப்பதற்கு வழிப்படுத்தி விட்டு நான் இந்தினாரியம் இந்து சமயம் மற்ற தமிழ் போன்ற பாடங்களை எடுத்தேன். இந்தினாரியம் இந்து சமயத்திலே நல்ல பெறுபர்களை எடுப்பித்தோம். நாங்கள் கொடிகாமத்திலே சிவசக்தி கல்வி நிறுவனம் என்று வைத்து நடத்தி நிறைய மாணவர்களை கொடிகாமத்திலே பல்கலைக்கழகம் அனுப்பி சாதனை செய்தோம். பரணியிலும் கஜமோகன் கல்வி நிறுவனம் என்பதை வைத்து நடாத்தினோம். வேறும் இடங்களுக்கும் சென்று பிரைவேட்டாக கற்பித்தேன். அப்போ எனக்கு இந்தினாரியம் சம்பந்தமான அறிவுகள் ஆரம்ப காலத்திலேருந்தே நல்ல ஒரு நாட்டம். அப்போ சமயத்திலே வருவதற்கு காரணம் என்னுடைய அம்மப்பாவும் அப்பப்பாவும். அம்மப்பா முருகப்பன் ஆறுமுகம், அவர் வடபரணியை சேர்ந்தவர், கும்பிட்டான்புரம் கற்பக பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தே அம்மாவுடைய அப்பா. அவர் வந்து ஒரு புராணிகர், எல்லா சமய நூல்களும் வைத்திருந்தவர். அந்த புராண பணியிலே என்னை அவரோடு சேர்ந்து அது எனக்கு அது சின்னலேருந்து ஒரு பழக்கம். அதே போல் அப்பப்பா வந்து கந்தர் சின்னக்குட்டி, அவர் எங்களுடைய குருநாதர் ஆலயத்தினுடைய எங்கள் பரம்பரை குருநாத சுவாமி கோயிலுடைய பிரதம பூசகர். அவரோடு சேர்ந்து கோயில்களுக்கு போய் இந்த தெய்வீக தொண்டுகள் செய்கிறதிலே நாட்டமாகி சிறிய வயதிலே இந்த சமயத்திலிருந்து எனக்கு நாட்டம் வந்தது. அப்படி நாட்டம் வந்த போது எனக்கு நல்ல நான் 5ஆம் ஆண்டு படிக்கிற காலத்தில்
அவர் உதவி கல்விப்பணிப்பாளராக தென்னாட்சி விலையத்தில் இருந்து இப்போது அமர்த்துவம் அடைந்து விட்டார், சின்னத்துரை சார். அவர் என்னிடம் இனங்கண்டு என்னை நீ பேசுவாய் என்று சொல்லி மேடையிலே பேசுவதற்கு என்னை விட்டார். அப்போது நான் மெக் பிடித்த உடனே எங்களுக்கு ஒரு தெம்பும் இந்த சொற்பொழிவை செய்ய வேண்டும், பேச்சு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதன் பின்பு எங்களுக்கு வரணியிலே கிருஷ்ணபிள்ளை ஆசிரியர் என்று இருந்தவர். அவர் தமிழ் சமயம் சமூகத்தில் எல்லாம் படிப்பிப்பார். அவரும் இந்த தமிழ் அறிவு சமய அறிவுகளை நல்லாக தூண்டிவிட்டார். அதுவும் வேலை செய்ய தொடங்கியது. இதனாலே நான் நினைக்கிறேன் சில ஆரம்ப நாவலர் 25 வயதிலே தான் சொற்பொழிவு தொடங்கியவர். நான் 24 வயதிலேயே சொற்பொழிவை தொடங்கிவிட்டேன். அப்போ முதலாக மந்துவிலே தாளையடி பிள்ளையார் கோவிலிலே விநாயக புராணம் என்பதை முதலாக சொற்பொழிவாற்றினேன். எங்களுடைய அப்பாவினுடைய ஒரு பிள்ளையார் நாவலடி பிள்ளையார், அம்மாவுடையதும் கும்பிட்டான்புரம் கற்பக பிள்ளையார், ரெண்டையும் வைத்துக்கொண்டு இந்த சொற்பொழிவை தொடங்கிய பின்பு தொடர்ச்சி அப்படி செய்கிறேன். இப்படி செய்து கொண்டு வருகிற காலத்தில் பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவாக செய்யப்பட்ட காலங்களிலே 92 காலப்பகுதியிலே அளவட்டி நாகவரத நாராயண சேவத்தாருடைய ஸ்தாபகர் கலாநிதி அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவருடைய தொடர்பு பன்றிக்கேணி கந்தசுவாமி ஆலயத்திலே ஏற்படுகிறது. அப்போ அவர் அங்கே ஒரு முறை வருகிற போது நான் கந்தபுராணம் சொற்பொழிவு தொடராக செய்து கொண்டிருக்கிறேன். பக்கத்திலே மாவடி பிள்ளையார் ஆலயத்தை விநாயக புராணம் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் சொற்பொழிவு முடிந்த உடனே கேள்வி கேட்டு பரிசு கொடுப்போம். பிள்ளைகள்லாம் உற்சாகம் இருக்கிறார்கள். இந்த விநாசித்தம்பி ஐயா வருகிறார். அவர் அப்பப்பாவோடும் தொடர்பு இருந்த போது எனக்கு பெரிதாக தொடர்பில்லை. ஒரு பெரிய ஆள், இவர்கிட்ட எனக்கு பயமாக கிடக்குன்னு சொல்லி நான் போய் ஒரு மயிலை கிட்ட ஒதுங்கி இருந்து விட்டேன். அவர் வந்து கும்பிட்டு விட்டு அங்கே என்னோட ஒரு ஆளை பிடிச்சி சொன்னார், அவரை வர சொல்லுங்க உண்டு. அவருக்கு நான் பேசுகிறேன்றதும் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. அவர் இப்படி கூப்பிட்டார். நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார், நீங்கள் அந்த குறையை பேசி முடியுமோ, நான் தொடர்ந்து பேசுகிறேன் என்று. அப்போது நான் ஒரு 3/4 மணி நேரம் பேசி நிறைவு செய்த பின்பு அவர் சொற்பொழிவாற்ற எழும்புகிற போது சிவச்செல்வன் என்று இவருக்கு பட்டம் சூட்டி நான் இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறேன் என்று குருவாக்கும் திருவாக்கும் அவர் தந்தார். அன்றிலிருந்து அவர் எனக்கு குருவாக மாறினார். அப்போ அவரை குருவாக கொண்டு இந்த சொற்பொழிவு பணியிலே நான் ஈடுபட்டு கொண்டு வருகிற காலத்திலே இந்த ஆலயங்களிலே வர்ணனை செய்கின்ற நேர்முக வர்ணனை செய்கின்ற ஒரு விருப்பம் வந்தது. அது எங்களுக்கு மிக முக்கியமாக அந்த விருப்பத்திலே இந்த ஓம் டிவிக்கு நாங்கள் மிக்க நன்றி சொல்ல வேண்டும். இப்படி தொலைக்காட்சிகள், டிவி இதுகளில் எல்லாம் இந்த வர்ணனை செய்கிற எங்களுக்கு அந்த ஒரு தெய்வீக பணி கிடைத்தது. அதை செய்கிற போது இன்னும் சமயம் பற்றிய தேடல்கள் எங்களுக்கு கூட ஏற்பட்டது. சொற்பொழிவு, குருவருள், திருவருள், எங்களுடைய அம்மப்பா வழி, இப்படி நிறைய பேருடைய உதவியோடு இந்த துறையில் நாங்கள் ஈடுபட்டோம். நிச்சயமாக நீங்க சொல்லுகின்ற போது பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பேசலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். துரைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே கார்த்திகேசன் கமலநாதன் அவர்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலுமே தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் பல விடயங்களை அறிந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பல விடயங்கள் தொடர்பாக எங்களிடம் பேசியிருந்தீர்கள். குறிப்பாக சொல்லுகின்ற போது இந்த ஆன்மீக துறையில் நீங்கள் நாட்டம் அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் விரிவுரையாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த 2 துறைகளையும் தாண்டி நீங்கள் பல்வேறு துறைகளில் பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறீர்கள், சொற்பொழிவு ஆற்றுகிறீர்கள், புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள். இவ்வாறு பல துறைகளில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் பயணிக்கின்ற போது என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு துறையில் பயணிக்கின்ற போதே நாங்கள் அதிகளவான சவால்களை எதிர்நோக்குகின்றோம். பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு இருக்கையிலே நீங்கள் பல துறைகளில் உங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு இந்த சாதனைகளை நீங்கள் தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு எவ்வாறு இந்த சவால்களை சமாளித்துக் கொள்கிறீர்கள்? நல்ல ஒரு கேள்வி அம்மா. உண்மையிலே இப்போ பட்டிமன்றத்திலே நான் பல பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கிறேன். ஒரு அணியினுடைய தலைமைத்துவம் பேசியிருக்கிறேன். யாழ் பட்டிமன்ற குழு என்று பொன் சுகந்தன் அவர்களுடைய தலைமையிலே, நெல்லியடியைச் சேர்ந்த பொன் சுகந்தன் அவருடைய தலைமையிலே நாங்கள் நிறைய பட்டிமன்றத்தை செய்திருக்கிறோம். சிவராத்திரிக்கெல்லாம் 4 சாமத்திலே 4 பட்டிமன்றம் கூட செய்திருக்கிறோம். வாகனம் நகர்ந்து கொண்டிருக்கும், இறங்குவோம், செய்வோம், போவோம். இப்படி அந்த பட்டிமன்றங்கள் செய்கின்ற போது பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே நாங்கள் கோவிலுக்கு போகின்ற போது அங்கே கோஷ்டி நடந்தால் அதுக்கு முதன்மை கொடுப்பார்கள். எங்களுடைய கொஞ்சம் செண்டு போடுவோம், அல்ல பின்னுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் எங்களுக்கு சில நேரம் சனம் ஃபுல்லாக ஒத்துழைப்பு வழங்க எல்லாமே இருக்கும். அப்படி அவர்கள் சில நேரம் தமிழ் கச்சேரி இருந்தால் அதுக்கு முதன்மை கொடுப்பார்கள். அந்த நேரங்கள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ நாங்கள் நிறைய நேரம் காத்து கொண்டெல்லாம் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு மனத்தைரியத்தை உருவாக்கி கொண்டு கலையிலே ஒரு அர்ப்பணிப்போடு சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சவால்களை சந்திப்போம்.
சில வேளைகளில் பட்டிமன்ற டீமிலே ஒருத்தர் 2 பேர் திடீரென்று வராமல் விட்டு விடுவார்கள், சுவையினம் கொண்டு வர வரார்கள். அப்போ அந்த இடத்துல நாங்கள் சில நேரம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒருவரை கொண்டு போவோம். சில வேளை இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஏதோ சமாளித்து அந்த நிகழ்வை செய்து முடித்து தான் வருவோம், இடையிலே விட்டுட்டு வருவதில்லை. ஒரு முறை ஒரு இடம் போகிற போது நடுவராக போட்டு, இன்னொருவரை நான் பேர் சொல்லக்கூடாது, நடுவராக போட்டு கொண்டு போகிற போது அவரை அந்த கோவிலில் சபை விரும்பவில்லை. அது வேறு ஏதோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ பட்டிமன்றத்தில் ஏறினா அவருக்கு கல்லறி விழுமென்ற மாதிரி ஒரு செய்தி வந்து விட்டது. அவருடனே தம்பி நீ நடைமை ஏற்று அதை நடாத்து என்று சொல்லிவிட்டு நான் வீட்டை போடுறேன் அவர் போய்விட்டார். ஆனால் எங்களுக்கு அது ஒரு சவாலாக இருந்தது. போடாவிட்டால் இந்த டீம் ஏதோ பயந்து ஓடிட்டாங்கண்டு. அப்போ நான் உடனே அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நான் நடுவராக இருந்து கொண்டு என்னுடைய அணியாக்களை பேச பண்ணி அந்த பட்டிமன்றத்தை செய்து தான் போனோம். ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளவில்லை. இன்னொரு முறை பட்டிமன்றம் ஒரு கோயிலில் செய்கின்ற போது சில பேர் குழப்பம் செய்து கல்லறிஞ்சு இப்படி செய்தார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்வதென்னு தெரியாமல் சமாளித்து கொண்டிருக்கிற போது அங்கிருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கல்லறிஞ்சவரை பிடிச்சி தாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், நீங்கள் நிகழ்ச்சி போட்டு முடித்து தான் போக வேண்டும் என்று பாதுகாப்பு தந்தார்கள். இப்படியெல்லாம் பல சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இராணுவ பிரச்சனை காலங்களில் நிகழ்ச்சிக்கு போகிற போது இரவு வீதிகளாலே வருகிற போது பல நெருக்கு வாரங்களை எல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது. சொற்பொழிவு போகின்ற போதும் கோவில்களில் நேரங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் மக்கள் நாங்கள் இந்த பரிசு வழங்குகிற திட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதால பிள்ளைகள் ஊக்கமாக இருந்து அந்த சொற்பொழிவுகள் இன்றைக்கும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 பரிசு கொடுப்போம். அவர்கள் எழுதுவதில்லை, தாங்களே கிரகிக்கிற ஆற்றலை வளர்த்துக் கொள்வார்கள், விட சொல்வார்கள். அப்படி இருந்து தொடர்ச்சியாக 10-15 பேரையும் தொடர் சொற்பொழிவுகளை கேட்ட பிள்ளைகளெல்லாம் இப்போ டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் எல்லாம் மற்ற ஒழுக்கம் உள்ள பண்பு உள்ள பிள்ளையான வழியிலே போகாதவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்க்குற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே பட்டிமன்றத்திலே நாங்கள் செய்கிற போது இப்படி சவால்கள் எதிர்க்கிறோம். சில வேளையில் கெடிங்க எடுத்து, அதாவது ஒரு சமயம் சம்பந்தமான தலைப்பு எடுத்து போட்டு இறங்குற போது விமர்சனங்கள் பயங்கரமாக வரும். நாங்கள் அந்த இடத்துலேருந்து விமர்சனம் கேட்சி கொள்ளாமல் உடனே மாறிடுறது, பேர்ந்து தான் விமர்சனம் கேட்கறது. சரி, அப்படி பல அனுபவங்கள் எங்களுக்கு வரும். இலக்கியங்களில் பேசுகிற போது ஒரு முறை ஒரு கோவிலில் நாங்கள் பேசி போட்டிருக்கிற போது ஒரு ஐயா வந்து கேட்டார், தம்பி கும்பகர்ணன்றது யார், ராவணன்ன்றது யார், விபீஷணன்ன்றது யார் என்று கேட்கிறார். அவருக்கு அடிப்படையிலே ஒன்றுமே தெரியாது. அப்போ அப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதையெல்லாம் சமாளித்து கொண்டு செய்வோம். அப்போ நான் பட்டிமன்றம் செய்கிற போது இப்படி சவால். நேர்முக வர்ணனை செய்கிற போது எனக்கு ஒரு நல்ல முறை, செல்வச்சன்னதி ஆலயத்திலே வசந்தா வைத்தியநாதன் உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற ஒரு வர்ணனையாளர். அவரோடு நான் பக்கத்தில் இருந்து தீர்த்த திருவிழாவுக்கு வர்ணனை செய்து கொண்டிருக்கிற போது திடீரென்று சன நெரிசலுக்குள்ளே எங்களை இடித்து விழுத்தி விட்டார்கள். தண்ணி எல்லாம் அடிக்கிறார்கள், தீர்த்தம். ஆனால் நான் பார்த்து வசந்தா வைத்தியநாதன் அவர்களை பார்த்து திகைத்த ஒரு விஷயம், அவர் கீழே விழுந்து போய் கிடக்கிறார். ஆனால் மைக்க விடவில்லை, படுத்துக்கொண்டே அவர் வர்ணனை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நேரடியாக வர்ணனை போய்கொண்டிருக்கிறது, தடைப்படக்கூடாது என்று தன்னையே பொருட்படுத்தாமல் ஒரு மிகச்சிறந்த கலைஞர். எனக்கு உடனே நான் அவரை தூக்கி விட்டு அம்மா அலும்புகோட்டு சொல்லி தூக்கி விட்டேன். அவர் அப்போவும் மைக்க விடவில்லை. அப்போ இந்த எவ்வளவு சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு இந்த வர்ணனைகள் செய்கிற போது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். தொடர்ச்சியாக செய்கிற போது பிள்ளைகள் அதுக்கு வரக்கூடாது என்ற ரெக்கார்டிங் ஆகிவிடும். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம், செல்வச்சன்னதி ஆலயத்திலே உருத்திராவதில மேலே நாங்கள் ரெக்கார்டிங் அந்த நேரில் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற போது ஒரு வர்ணனை செய்தவர் யாருன்னு சொல்லக்கூடாது, அவர் மாறி கதிராமத்தை போல இங்கே கப்புராலையினர் பூஜை செய்கிறார்கள் வாய்கட்டி என்று சொல்லிவிட்டார். கொஞ்ச நேரத்திலே டெலிஃபோன் பெறுகிறது, ஆறும் சன்னதியில் வேண்டு இப்படி பேசுறது, ஆற்ற கோயில் பேசுகிறது தெரியுமா, உங்களுக்கு வேலையை எல்லாம் அப்படி கொண்டு உருத்திராவதிக்கு சொல்லுகிற போது உருத்திராவதி ஏற்றி விட்டார். உருத்திராவதி உடனே அவரை கட் பண்ணி என்னிடம் தந்தார். அப்போது அவர் ஆரண்டு பார்த்தால் பேராசிரியர் சிவத்தம்பி சார், அவருக்கு சேர்மதியான கோயில், அவருக்கு குலதெய்வம். அவர் தான் எடுத்து சொன்னார், யார் உங்கள் கப்புராலின்னு சொல்கிறது, உங்கள் கப்புராலை பூஜை செய்வதல்ல, உங்கள் கப்புராலை உங்கள் பூஜை செய்வர்கள் பூசகர்கள் ஐயா, கப்புராலை அல்ல. ஆனால் கதிராமத்தை போல வாயட்டி பூஜை செய்கிறார் சொன்னார். அப்போ ரெக்கார்டிங் போய்கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த மீடியாக்களில் இந்த இதில் கொடுக்குற போது பயங்கரமாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லு ஒரு இது மாறிப்போய் விட்டது என்றால் அது சமூகத்திலே போய் பாரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். ஆகவே இந்த வர்ணனைகள், பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள், நேர்முக வர்ணனை செய்கிற போது நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். உண்மையிலே அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து தான் நாங்கள் இதுக்குள்ளாரே முன்னேறி வந்திருக்கிறோம். அதே போல் எழுத்துத்துறை என்று பார்க்கிற போது நான் பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். வர்ணியின் மரபுரிமைகள் என்ற நல்ல நூலை உருவாகி அது இங்கே ஆளுநர் விருது கிடைத்தது, 10,000 ரூபாய் பணமும் சர்டிஃபிகேட்டும். மட்டக்களப்பிலே கூப்பிட்டு தமிழியல் விருது தந்தார்கள். அதே போது சாகித்ய மண்டலத்துக்கு அது தெரிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நான் அதில் பாகம் ஒன்றென்று போட்டு விட்டேன் தவறுதலாக.
அப்போ பாகம் ஒன்று போட்டதால் ஒரு முறை பேராசிரியர் பத்மநாபன் சாருக்கு அது கொடுக்கவில்லை. சாத்திய மண்டல பிரசண்டபடியா என்னுடைய செலக்ட் பண்ணப்பட்ட போதும் என்னை வர சொல்லி அழைத்திருந்தார்கள். ஆனால் அது கிடைக்கவில்லை. எனக்கு அது கவலை இல்லை. நான் விழாவுக்கு பிஎம்ஹெச்சிக்கு போயிருந்தேன். பண்டாரநாயக்க சர்வதேச மண்டபத்துக்கு அழைத்ததால் நான் ஏனென்றால் நான் பரிசுக்காக இந்த புத்தகத்தை செய்யவில்லை. ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று ஊர்ந்த வரலாறுகளை பேணி பாதுகாக்க கொண்டு செய்தேன். இப்படி வரலாற்றுத்துறை சார்ந்த புத்தகம், சமயம் சார்ந்த புத்தகம், புத்தகங்கள், கல்வி சார்ந்த கட்டுரைகள், ஆய்வு மகாநாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆய்வு கட்டுரைகள், சமயம், வரலாறு, கல்வி பல துறைகளும் போட்டிருக்கிறேன். அவை எழுத்தாளராக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதிலும் பல சவால்கள். உதாரணமாக எழுத்துப்பிழை வராமல் வெளியிட வேண்டும். ஆர்வனுடைய பரம்பரையில் இருக்கிற நாங்கள் எழுத்துப்பிழை மேக்சிமம் நான் 15 மேலே ப்ரூவ் பார்த்து இயன்றளவும் எழுத்துப்பிழை வராமத்தான் நான் பதிப்பு பணியை செய்வேன். மிக கவனமாக. அண்மையில் கூட சுட்டிபுரம் அம்பாளை ஆலயத்தினுடைய வரலாற்று புகழ்மிக்க மஞ்சத்தினுடைய நூலை நான் பதிப்பாசிரியர் பதிப்பு செய்திருந்தேன். நான் 7-8 இரவு 12 மணி மட்டும் நித்திரம் முடிப்பேன். ஏண்டா ஒரு பிழை வந்துடக்கூடாது என்று. என்றால் அதை தருகிற கட்டுரையெல்லாம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவாளர்கள் நம்பி எங்களிடம் தருகிறார்கள். அப்போ அந்த பதிப்பு தனியை பிழை இல்லாமல் செய்ய வேண்டும். இது சமூகத்துக்கு முக்கியம் என்றால் இன்றைக்கு பல நூல்களில் பிள்ளைகள் அதிகம் இருக்கு. அந்த பணி. அதே போல கவிதை எழுதுகிற போது கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். என் குரு மரபை பின்பற்றி கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறேன், பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன், ஊஞ்சல் பாடல்கள் பல ஆலயங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். அந்த அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துகிற வேலைகளை செய்திருக்கிறேன். அந்த நேரத்திலும் அங்கே நாங்கள் பிரசு கொடுக்குற போது அவர்கள் சில இலக்கண பிழைகள், இலக்கிய பிழைகள் விடுவார்கள். அது வராமல் கூடிய அளவுக்கு சரியாக செய்ய வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருப்போம். ஆகவே ஒவ்வொரு துறைகளிலும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுதான் முன்னேற வேண்டியிருக்கிறது. எல்லாத்தையும் விட குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். கோயில் குளம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற போது வீட்டிலே பிள்ளை குட்டி குடும்பம் அம்மா கூட பேசுவாங்க. நீ ஒரே தான் கோயில் ஓடிக்கொண்டு நிற்கிற, வீட்டில் நிற்கிறது இல்லைன்னு சொன்னால் வீட்டை எல்லாம் பிரச்சனைகள் கணக்க வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் இந்த துறைகளில் முன்னேற வேண்டி இருக்கிறது. மிக நெருக்கமானது. நேரம் எல்லாருக்கும் சில நேரம் இரவிரவாக ஓடிக்கொண்டிருப்போம். பயங்கர சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு தான் இந்த துறைகளாலே வளர முடிகிறது. நிச்சயமாக நீங்கள் இவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்னும் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பது வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். குறிப்பாக நீங்கள் பேசுகின்ற போது சொல்லியிருந்தீர்கள், அன்றைய கால மாணவர்கள் இந்த பட்டிமன்றங்களை பார்த்திருக்கிறார்கள், சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறார்கள். அதனால் ஒழுக்கமுள்ள பண்புள்ள மாணவர்களாக, அது மாத்திரமில்லாமல் தவறான பாதையில் செல்லாத ஒரு மாணவர்களாக உருவாகி இருந்தார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். இன்றைய நாட்களில் நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே இன்றைய மாணவர்களுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகமாக இருக்கின்றதா? அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரையாக இவற்றை சொல்லிக் கொள்வீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. முதலாவது நிலையிலே பெற்றோர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இப்போ நாம் வளவு துறையிலே ஆர்வம் இருக்கிறேன். என்னை அம்மா அப்பா கூட கூட்டிக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே விடவில்லை. என்னுடைய சித்தப்பர் தான் 6ஆம் ஆண்டிலே பாடசாலையை சேர்த்தார். அம்மா அப்பா அவர்கள் பெரிய அளவிலே அந்த கல்வியேற்றிருந்த போதும் இந்த துறையிலே எங்களை ஊக்கப்படுத்துகிற தன்மை இல்லை. எங்களுடைய சுய முயற்சியாலும் குருவர்களோடும் இறைவன் திருவர்களோடும் இப்படியான துறைகளிலே நாங்கள் நாட்டம் கொண்டோம். இப்போ சில பேர் என்னை கேட்டார்கள், நீ இப்படி எல்லாம் கனத்துறைகளில் இருக்கிற போது உன்னுடைய மூலமான கல்வி பாதிக்கப்படும் என்று. என்னை பொறுத்தவரை நான் ஆன்மீக துறையிலே இவ்வளவு செய்து கொண்டிருக்கிற போதும் என்னுடைய படிப்பிலே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இப்போது அண்மையிலே எம்ஃபில்லும் நான் செய்து விட்டேன். வரலாற்றிலே முது தத்துவமாக அணியும் நிறைவு செய்து விட்டேன். ஆகவே நான் பல பிஏ ஆனர்ஸ் பெற்றிருக்கிறேன், எம்ஏ செய்திருக்கிறேன், பிஜிடிஎம் பட்டப்பின் கல்வி, பிஜிடிஎம் பட்டப்பின் கல்வி முகாமத்துவம், முது கல்விமானி, இதை விட முது தத்துவமானி அத்தனையும் நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய படிப்பிலே என்னுடைய ஆன்மீகம் எந்த வகையிலும் தடையாக இருக்கவில்லை. இன்னும் எனக்கு உயர்த்தி கொண்டு போகிறது. அண்மையிலே கூட எனக்கு ஊரில் ஒரு சொன்னார், சுவாமி உனக்கு தொடர்ந்து உயர்த்தி கொண்டே போகிறது என்று. அண்மையிலே நான் பரணி தமிழ்ச்சங்கத்தை ஸ்தாபித்திருந்தேன், உருவாக்கி நிகழ்வுகளை செய்தோம், கலைஞர்களை கௌரவித்தோம். 4 பேரை எல்லோரும் பாராட்டினார்கள். அது என்னுடைய உள்ளக்கடை என்னென்றால் நாங்கள் இளம் தலைமுறைக்கு இதை வளர்த்து விட வேண்டும். அப்போ பெற்றோர்கள் என்ன டியூஷன் பிள்ளைகளை எல்லாம் ஓடிக்கொண்டு போய் இப்படியே மாறி விடுறதில்லை. இல்லை, வடிவாக செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஆன்மீகம் இல்லாததால் இன்றைக்கு தற்கொலைகள் அதிகரித்து போயிருக்கிறது. அடுத்தது அவர்களுக்கு இப்போ எங்களுக்கு எவ்வளவு என்றாலும் சகிப்புத்தன்மை வருகிறது, பொறுமை வருகிறது, இரக்கம் வருகிறது, மற்ற ஒரு சேவை செய்ய வேண்டிய ஆசை வருகிறது, தவறான முடிவெடுக்கக்கூடாது என்று வருகிறது. எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் கொண்டு வரும். அது இன்றைக்கு பெற்றோர்கள் சிந்திக்கிறார்கள். டாக்டரை உருவாக்கி அவன் தற்கொலை செய்தால் என்னத்தை செய்கிறார்? அவ்வளோ நாள் செலவு செய்தது எல்லாம் நாசமாக போயிடும்.
அப்ப ஒரு தற்றுணிவுள்ள நம்பிக்கை உள்ள நான் என்னால் வாழ முடியும், ஒரு தொழிலாட்டும் இன்னொரு தொழிலில் ஈடுபட்டு வாழ முடியும், நான் தற்கொலை செய்யக்கூடாது, நல்ல பண்போடு இருக்கணும், என்னை சமூகத்தை மதிக்க வேணும், அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்க வேணும், கெட்ட பேர் வரக்கூடாது, ஊருக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்த உணர்வுகளை கொண்டு வரக்கூடியது இந்த ஆத்மீகத்திலே உண்டு. ஆத்மீகம் தேனை போன்றது. திருவாசகத்தை சொல்லுகிற போதும் தேன் தானும் பழுதாகிறது, என்னை சார்ந்தவர்களையும் பழுதாக விடாது, அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற பொருளை எப்போதும் பாதுகாத்து தரும். அப்போ ஆன்மீகம் எங்களை வளர்த்து கொண்டே இருக்கும், பிழையான வழி கொண்டு போகாது, நல்ல நெறிக்கு ஈடுபடுத்தும். அவை முதல் பெற்றோர்களும் சுற்றத்தவர்களும் எல்லோரும் அதிலே நாட்டம் கொள்ள வேண்டும், கற்பிக்கிற ஆசிரியர்களும் அவற்றிலே நாட்டம் கொள்ள வேண்டும். பல பேர் சமயம் கற்பிக்கிறவர்களே அதை ஏளனமாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே எங்களோட சமயத்திலே விஞ்ஞானம் எல்லாம் இருக்கு, இல்லாத எதுவும் இல்லை. சமயம் சார்ந்ததான் எல்லா கலைகளும் இருக்கு. அப்போ இந்த பிள்ளைகள் அதிலே நாட்டம் கொள்ளணும். அப்போதான் அவர்களுக்கு ஒரு ஆன்ம லயம் ஏற்படும், ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் நிம்மதி கொண்டு வரும், எந்த துறையிலும் முன்னோர் கொண்டு ஒரு வீராப்பு வரும். அதற்கு ஆத்மீகம் அவசியம். அவை ஆத்மீகத்தை விட்டு எந்த சாதனையும் எவராலும் படைக்க முடியாது. அதை எந்த சமயத்தை என்று நான் சொல்ல இல்லை, அது கிறிஸ்தவமாக இருந்தானே, இஸ்லாமாக இருந்தானே, பௌத்தமாக இருந்தானே, எதென்றாலும் அந்தந்த சமயத்தில் அவர்கள் தங்களோட பரம்பரையின்படி நாட்டம் கொண்டிருக்கிற போது அவர்கள் நிச்சயமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர ஒருபோதும் அவர்களை அது அழிக்க மாட்டாது, தீய வழியிலே கொண்டு போகாது. இதை இளந்தலைமுறை உணர வேண்டும், அதுக்குரிய வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் படிக்கிற அதே நேரம். என்றால் ஆன்மீகத்திலே ஞாபக சித்தியை வளர்க்கிறது, கலைகளை வளர்க்கிறது, சிந்தனைகளை புதுப்பிக்கிறது, ஆக்க சக்திகளை உருவாக்குறது, எல்லா வகையான விஷயங்களும் இருக்கு. தியானம், யோகம், பயிற்சி, ஞானம், நூல் படிப்பு எல்லாம் இருக்கு. அப்போ அதுகளை தெரிந்தெடுத்து இளந்தலைமுறை பின்பற்றினால்தான் இளந்தலைமுறைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. எந்த சந்தர்ப்பத்திலும் தவறான முடிவெடுக்க வேண்டிய தேவை வராது. கண்ணால காண்றதும் போய், காதால கேட்கிறதும் போய், தீர விசாரித்தல மெய் என்று சொல்வது போல சரியான முடிவை எடுக்க முடியும். நிச்சயமாக நல்ல பல கருத்துக்களை எங்களுக்காக தந்திருந்தீர்கள். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களும் பல பயன்களை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். ஆன்மீக ரீதியாகவும் சரி அல்லது கல்வி ரீதியாகவும் சரி பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலும் கார்த்திகேசன் கமலநாதன் பல விடயங்களை பகிர்ந்திருந்தார். எல்லோருமே பயனுள்ள பல விடயங்களை பார்த்திருப்பீர் என்ற நம்பிக்கையோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தொலைபூதியை வழங்கிய தனப்பிரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கரண்ட் அஜயகுமார். நன்றி நேயர்களே. Thank you.